பேசுகிறதுல இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம், அதுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு இருக்கிறத நம்ம ஏற்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி என் தம்பி அனுபவிக்கிறார் சங்கர். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கு தான் பல ஆண்டுகள் நான் உங்களுக்கு தெரியும், நிறைய காலங்கள் சிறையில் இருந்திருக்கேன். நீங்கள் பார்த்துப்பேன் 2009, 10. அப்போ அதில் இவங்க தான் இந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் தான் சேர்ந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மேடையில் பேசுனது. உன் கருத்தை நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன். ஆனால் நீ சொல்கிற கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்கான உரிமையை நான் உயிரை கொடுத்தாது போராடி பெற்று தருவேன்னு வால்டேர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன மக்கள் பெருமக்கள் இவங்க தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி சுதந்திரமாக கருத்து சொல்லும்போது அதை அவங்க சகித்து கொள்ள முடியல. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் நாயகங்கள் போதிச்சிருக்கிறாங்க. அந்த வழியில் தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் வாயற்றவர்களுக்கு பேச முடியாத வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமை தான். அடிமைனா என்ன? அந்த மாதிரி அடிமையாக இருக்க முடியல. எங்களுக்கு அநீதின்னு தெரியுது. அதை